இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கரூரில் ஒரு 4 ரோடுகள் போடுறதுக்கு டெண்டர் போட்டு டெண்டரும் கொடுக்கப்படுது. இங்கே வேலை செய்ததாகவும் சொல்லி அந்த பில்லு வந்து கிளைமுக்கும் வருது, பில்லுக்கும் பிக்கவும் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே ரோடு போடலன்றதான் சிக்கல். இந்த ரோடுகள்லாம் போடப்பட்டதாக பில்லு வருது. ஹைவே ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு தானே அந்த செக்காக வந்து சங்கரானந்த் அவர்களுக்கு போகுது. தான முறை. இங்கே என்ன நடந்தது? இதே முறைப்படி நடந்திருக்கு. ஒரே ஒரு வேலை மட்டும் நடக்குது, ரோட் மட்டும் போடலை. சுரண்டப்பட்டதுன்னா உடனடியாக என்ன பண்ணிருக்கணும்? டிஎம்கே ஆட்சி தானே, வேலு அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பாருங்க எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு. உடனே டிவிஎஸ்சி முதலமைச்சர் எஃப்ஐஆர் போடுங்க. தானே ஒரு அமைச்சர் செஞ்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? அப்படியே கிடப்பில் போட்டார். எம்புக்கில் நீங்கள் முன்கூட்டி இப்போ பேமெண்ட் போச்சோ அப்போ வேலை செஞ்சதான் கொடுக்குறீங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி. ரோடு பார்த்தேன், இந்த தடிமண்ணில் போட்டிருக்கிறாங்க, இன்னும் ஜல்லி பயன்படுத்திருக்காங்க, சைன் பண்ணுறீங்க. போய் சரி, இது திட்டமிட்டு செஞ்சுருப்பாங்களே. ரோடு போட்ட உடனே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து அந்த சாம்பிளை ஆய்வுக்கு கொடுத்து அந்த ஆய்வக ரிப்போர்ட்டையும் அட்டாச் பண்ணால் தான் உங்களுக்கு பேமெண்ட்டே கிடைக்கும். இதுதான் முறை. இங்கே எதுவுமே கிளைம் பண்ணணும். நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் அந்த எடுத்து சாம்பிள் அனுப்பி குவாலிட்டி செக் பண்ணியிருப்பீங்களா, அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ஆர்டிஐயில் கேட்டால் இது போன்ற ஆவணம் இந்த அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு ஹைவே கொடுக்கும். ரோடு போட்டேன்ற டாக்குமெண்ட் இருக்கு, பேமெண்ட் போனேன்ற டாக்குமெண்ட் இருக்கு, அந்த ரோடு எங்கே? ரோட காணும். வேலு அவர்கள் என்ன பண்ணாரு? ஒரு ஸ்டண்டை போட்டார், நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம். சரி, சஸ்பெண்ட் பண்ணீங்க சார், என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்களா, பிளாக் லிஸ்ட் பண்ணீங்களா? பண்ணவே இல்லை. தென்பண்ணையாறில் ஒரு கன்றாம்பட்டு ஒரு பாலம் கட்டுறதை பார்த்துருக்கு. இந்த செங்கல் புயலில் அடிச்சுட்டு போயிடுச்சு. கட்டின குறுகிய காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதங்களுக்குள்ள ஒரு பாலமே போகுதுன்னா என்ன தரமோட கட்டியிருப்பாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? அளவுக்கு அதிகமான தண்ணி வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னால் அந்த பாலம் உருப்படியாக இருக்குது, அது உடஞ்சிருக்கணும், அது உருப்படியாக இருக்குல்ல. அப்போது நீங்கள் போதிய ஆழம் தோண்டி இருக்கீங்களா? அப்போ நீங்கள் போதிய ஃபவுண்டேஷன் போடல அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே பார்ட்டி ஃபண்டை பற்றி நிறைய செய்திகள் வெளில வந்திருக்கு. ஒப்பந்ததாரர்கள், அப்போ இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் சரி, இப்போ இந்த இபியோடைய பிரச்சனைக்கு பிறகு ஒப்பந்ததாரர்கள் எங்கள்கிட்ட வாங்கினாங்க, இத்தனை பர்சன்டேஜ் இவங்கவுங்க வாங்கினாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இது சம்மந்தமான வெளிப்படையாக எதிர்கொள்ளும்? இது போல் பல்வேறு வகைகளில் அங்கே தொடர்ந்து இந்த டெண்டர் ஆஸ்பெக்டில் முறைகேடுகள் நடக்குது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாள் அமைச்சர் திரு ஏவாவேலு அவர்கள் தொடர்பான அந்த ரெய்டுகள், அவர் ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சியில் இருந்தப்போ அவர் என்னென்ன ஊழல்கள் செஞ்சார்ன்ற விஷயத்தை வந்து இன்றைக்கி ஊடகங்கள் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாலே என்ன சார் நடந்துச்சு? கரூரில் சில இடத்துல சாலை போட்டதாக சொல்கிறாங்க, ஆனால் போடவே இல்லைன்ற ஒரு விஷயமோ ஒரு விமர்சனமாக வைக்கிது. உண்மையாலே என்ன நடந்துச்சு இதுக்குள்ள? இல்லை, இது 2022 நடக்குது. அந்த கரூரில் ஒரு 4 ரோடுகள் போடுறதுக்கு டெண்டர் போட்டு டெண்டரும் கொடுக்கப்படுது. இங்கே வேலை செய்ததாகவும் சொல்லி அந்த பில்லு வந்து கிளைமுக்கும் வருது, பில்லுக்கும் பேவும் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே ரோடு போடலன்றதான் சிக்கல். அது என்ன ரோடு அப்படின்னா, வாரணாசி கன்னியாகுமரி அந்த ஹைவேல. ஏன்னா இது வேலு அவர்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறை தெரியும். இந்த வாரணாசி கன்னியாகுமரி ரோடில் அபாண்டன் போர்ஷனாக இருக்கக்கூடிய 281/296 283/2 அந்த மைல்கல்ல இருக்கும். இந்த இடைப்பட்ட தூரத்தை இம்ப்ரவைஸ் பண்ணுறாங்க. அதே போல் மண்மங்கலத்துலேருந்து நனியூர் வரைக்குமான சாலைகள் 0லேருந்து 3/8 வரைக்குமான அந்த ரோடில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நெரூர்லேருந்து தலவாப்பாளையம் ரோடு, தலவாப்பாளையத்துலேருந்து புதூர் வரைக்குமான அந்த ரோடுகளை பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல ரோடை வைடனிங் பண்ணுறாங்க. கரூர் எஸ்தனத்தத்துலேருந்து கூம்பூர் வினையம்பட்டி ரோடு வரைக்குமான, விரியம்பட்டி வரைக்குமான ரோடுகளை அகலப்படுத்துகிறாங்க. இந்த 4 இதுகளுக்கு டெண்டர் போடுறாங்க. அது ஒரு 7 கோடி ரூபா ரூரல் டெவலப்மெண்ட்டுடைய ஃபண்டும் அதில் உள்ளார வருது. இந்த ரோடுகள்லாம் போடப்பட்டதாக பில்லு வருது. இப்போ அந்த சங்கரானந்த் இன்ஃப்ராவுடைய சங்கரானந்த் அவர் வந்து, நீங்கள் ஒரு அரசு ஊழியர், ஹைவே இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க, நான் ரோடு போட்டேன் சார், இந்தாங்க இதுதான் எம்புக்கு, இவ்வளோ ஜல்லி எடுத்திருக்கேன், இவ்வளோ அளவெல்லாம் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு பேமெண்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாக்குமெண்ட் வாங்குவீங்க, பார்ப்பீங்க, வாங்க ரோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஓகேப்பா, உண்மையாகவே ரோடு போட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் டிவிஷனல் இன்ஜினியர் போகும்.
டிவிஷன் என்ன பண்ணுவார், உங்களை கூப்பிட்டு கேட்பார், இப்போ ரோடு போனீங்களா, பார்த்தீங்களா, என்ன நடந்திருக்குன்னு கேட்பார். ஆமாம் சார் நான் போனேன், இந்த பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த இங்கேருந்து இந்த ரோடு போட்டிருக்காங்க, இன்னும் தரத்தில் இருக்கு, நீங்கள் எவிடன்ஸ் கொடுப்பீங்களா, அவர் சைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது அக்கௌண்ட்ஸ் போகுமா, அக்கௌண்ட்ஸில் இந்த ரோடுக்கான இந்த ரோடுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, மொத்தமாக டெண்டர் இவ்வளோ, அதில் இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணலான்னு அப்ரூவ் ஆகும். ஹைவே ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு தானே அந்த செக்காக வந்து சங்கரானந்த் அவர்களுக்கு போகும். இதான முறை. அங்கே என்ன நடந்தது, இதே முறைப்படி நடந்திருக்கு. ஒரே ஒரு வேலை மட்டும் நடக்கலை, ரோடு மட்டும் போடலை. மார்ச் 25, 28 தேதிகளை பே பண்ணிடுறாங்க. இதில் ரூரல் டெவலப்மெண்ட்டோட சேர்த்து மொத்தமாக 3.23 ப்ளஸ் அது ஒரு 1 கோடி, மொத்தமாக ஒரு 4 கோடி பக்கம் பேமெண்ட் ஆகும். அதிகாரிகள் உட்பட எல்லாருமே இந்த கூட்டு சதியில் ஈடுபட்டுருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே தெரிய வருது. இது மார்ச்சில் இந்த பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆனவுடனே சங்கரானந்த் அவர்கள் வந்துடுது. ஏடிஎம்கேயோட அந்த பகுதியோடைய மினிஸ்டராக அப்போது ஏடிஎம்கேல இருந்தது எம்ஆர் விஜயபாஸ்கர். அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இவ்வளோ போடாத ரோட்டுக்கு பணம் கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் மீட்டில் சொல்கிறாரு. அது ஒரு செய்தியாக எஸ்கலேட் ஆகுது. அப்போது டிஎம்கே ஆட்சி காலம். வேலு அவர்களுக்கு இது செய்தியில் வந்து பத்திரிகையாளர்கள் போய் கேட்ட உடனே என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 2-3 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிறோம், சஸ்பென்ஷன் அப்படின்றார். வாவ் ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விவரங்களை விசாரிக்கும் போது சஸ்பென்ஷன் நாட் அ பனிஷ்மெண்ட். அதாவது இவங்க 1 மாதம் 2 மாதம் கொடுக்க சஸ்பென்ஷன் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. பனிஷ்மெண்ட்னா என்னென்னா இந்த விவரங்களை விசாரித்து அவங்களுக்கு மெமோ கொடுத்து துறை ரீதியாக ஆய்வு செஞ்சு அதன் பிறகு 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் அப்படின்னு சஸ்பென்ஷன் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போகிறா, அதெல்லாம் ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி இதுதான் முறை. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த சஸ்பென்ஷனோட நின்று போச்சு. ஆனால் இங்கே பிரச்சனை யாருடைய பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கு, உங்களோட மக்கள் பணம், என்னோட பார்க்கக்கூடிய பார்வையாளர்களோட பணம் சுரண்டப்பட்டிருக்குன்னா உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும், டிஎம்கே ஆட்சி தானே, வேலு அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், பாருங்கள் எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு. உடனே டிவிஎஸ்சி முதலமைச்சர், அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் தானே, ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி இப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, ஒரு டீட்டெயில் என்கொயரி பண்ணுங்கள், யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள நடவடிக்கை எடுங்க. ஃபோர்ஜரி பண்ண போடாத ரோடுக்கு பில்லை தூக்கிட்டு வந்த இந்த சங்கரானந்த நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணிடுவோம். இதான ஒரு அமைச்சர் செஞ்சுருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார், அப்படியே கிடப்பில் போடார். நம்ம இந்த செய்தி தெரிஞ்சவொடனே நம்மளும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஏன்னா கம்ப்ளைண்ட்டை ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு பெரிய வேலை. அப்போ இந்த விவரங்களை தொகுத்து நம்மளும் அங்கே போய் பார்க்குறோம், ரோடு போடவே இல்லை, ரோடு போட்டதாக கிளைம் பண்ணதை அமைச்சரே சொல்லிட்டார் வேறு. அப்போ இந்த டெண்டர்கள் விவரங்கள்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணோம். டிவிஎஸ்சிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க. ஆமாம், ஏப்ரல் மாதம் நம்மளும் கம்ப்ளைண்ட் போடுறோம். இதில் கொடுமை என்னென்னா இந்த செய்தி வெளியான உடனே இரவாக அங்கே ரோடு போடப்படுது. இப்போ அது முடிச்ச பிறகு ஏப்ரல் மாதத்தில் மார்ச் மாதம் பேமெண்ட் போயிருச்சு. கரெக்டு. அதுக்கு பிறகு ஏப்ரலில் ரோடு போடுறாங்க. இது நியூஸ் வெளில வந்ததுனால இந்த ரோடு போடும்போது அங்கே ஃபேஸ்புக் லைவ் வீடியோ இருக்குது. இதில் தடுக்கிறதுக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துருச்சு, ரோடு போட்டால் மக்கள் குறுக்கலை வந்து நின்றுவாங்களோன்னு போலீஸ் பந்தோபஸ்தோட போலீஸ் பாதுகாப்போட வேலைகள் நடக்குது. அப்போது மாவட்ட எஸ்பி சும்மா தான் இருந்தாரா, அவருக்கு தெரியாமல் தான் போலீஸ்காரங்க வந்தாங்களான்னு கேள்வி வருமா இல்லையா? சரி, அப்போ எஸ்பி சொல்லி தான் வந்திருக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் சொல்லியா வந்திருப்பாரு. அப்போ யாரும் சொல்லி வந்தாங்க? அப்போ அமைச்சருக்கு தெரியாமல் ஒரு ஹைவே டிவிஷனல்லேருந்து அந்த மேலிட உத்தரவு இல்லாமல் இது எப்படி இருக்கும்? இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டவங்க பட்டியலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும்னு வச்சுங்களேன். கலெக்டரும் எஸ்பியா இருந்தது கரூருக்கு. அப்போ இருந்த காலகட்டத்தில் பேர் இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை. பட் அவங்க எல்லாருக்குமே தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. வேலு அவர்கள் A1, கண்ணன் அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் கரூர், அவர் A2. அடுத்து பூபாலன் சிங் ஜூனியர் இன்ஜினியர், பெரியசாமி டிவிஷனல் அக்கௌண்டன்ட் கரூருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அக்கௌண்டன்ட், ஆர்பி சத்யபாமா டிவிஷனல் இன்ஜினியர், நிதிலன் டிவிஷனல் இன்ஜினியர் ஈரோடு அந்த ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டுடைய பொறுப்பு, ரஃபீக் முகமது நபார்டு ரூரல் டெவலப்மெண்ட் ரோடுடைய அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், தீபிகா ஃபார்மர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கரூர் நபார்டு ஃபண்டில். ஏன்னா இதில் 2 விதமான ஃபண்டு இங்கே ஒர்க்கு நடந்திருக்கு. அடுத்து கார்த்திக் கரூர் அதே நபார்டு, அதே போல் சங்கரானந்த் இன்ஃப்ரா 11ஆவதாக அவரையும் சேர்த்துருக்குறாங்க. இது எல்லாமே அந்த ஈரோடு கோயம்புத்தூர் டிவிஷனை சார்ந்த அங்கே கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸை சார்ந்த நபர்கள். ஏன்னா இவ்வளவு இடங்களில் நீங்கள் சைன் பண்ணி வந்ததுக்கு பிறகு தான் அப்ரூவ் பண்ணுறீங்க. இது வெளில வந்ததுக்கு பிறகு கரூர் அங்கே போய் ரோடு போடும்போது நம்ம அந்த ஃபோட்டோ வீடியோ ஆதாரங்கள்லாம் ஃபேஸ்புக் லைவ் இருக்குது. இதெல்லாம் நம்ம புகாராக கொடுத்துருக்கோம். ரோடு போட்டாச்சு, நம்ம இது ஆர்டிஐ போட்டு டேட்டா கேட்குறோம்.
நீங்கள் அதை எம்புக்கு கேட்கணும். எம்புக்கில் நீங்கள் முன்கூட்டி, அதாவது எப்போ பேமெண்ட் போச்சோ அப்போ வேலை செஞ்சதா கொடுக்குறீங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி. பெரிய மோசடி. நடந்த மாதிரி காட்டியிருக்கு. இதில் நீங்கள் அங்கே செக் பண்ணும்போதே ரோடு பார்த்தேன், இந்த தடிமண்ணில் போட்டிருக்கிறாங்க, இன்னும் ஜல்லி பயன்படுத்தியிருக்காங்க, சைன் பண்ணுறீங்களா? பொய் சார், இது எல்லாமே பக்கா பொய் சார். இது திட்டமிட்டு செஞ்சுருப்பாங்களா இல்லையா? இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ரோடு போட்டதுக்கு பிறகு குவாலிட்டி செக் இருக்குது. நம்ம இதே திருவண்ணாமலையில் நபார்டு போட்ட வேற ஒரு ரோடுக்கு ரோடு ஆடிட்டுக்கான ரிப்போர்ட்டு 80 பக்கத்துக்கு வாங்கியிருக்கோம். தரம் சார்ந்ததுக்கு வாங்கியிருக்கோம். பெட்டுமனஸ்ன்னு சொல்லுவோம். தார் என்ன கலவையில் இருந்தது, ஜல்லி என்ன, ஏன்னா ரோடு போட்ட உடனே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து அந்த சாம்பிளை ஆய்வுக்கு கொடுத்து அந்த ஆய்வக ரிப்போர்ட்டையும் அட்டாச் பண்ணால் தான் உங்களுக்கு பேமெண்ட்டே கிடைக்கும். இதுதான் முறை. இங்கே எதுவுமே கிளைம் பண்ணல. நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் அந்த எடுத்து சாம்பிள் அனுப்பி குவாலிட்டி செக் பண்ணியிருப்பீங்களே, அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குன்னு ஆர்டிஐல கேட்டால் இது போன்ற ஆவணம் இந்த அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு ஹைவே கொடுக்குது. கேட்குற எந்த ஆவணமும் கொடுக்க மாட்டாங்களே. ரோடு இருந்தால் தானேங்க, ரோடு போட்டிருந்தா சாம்பிள் எடுத்திருந்தா பண்ண முடியும். இதுவே அறக்க பறக்க நைட்டோட நைட்டாக பிரச்சனையானதுக்கு பிறகு போட்டது. இப்போ நீங்கள் என்னென்ன அனுப்புவீங்க? இப்போ சாம்பிள் எடுத்து ரிப்போர்ட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க? லேப் ரிப்போர்ட்டு, இந்த தேதி எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தாங்க, அப்போ இந்த தேதியில் கொடுத்த ரோடு இப்படி இருக்குன்னு கொடுப்பாங்க. இப்போ அவங்க எங்கே மாட்டிப்பாங்க? சாம்பிள் கொடுத்த டேட்டு மாட்டிப்பாங்களா இல்லையா? கிளியராக மாட்டிக்கலாம். எந்த தேதி ரோடு போட்டது 26னா நீங்கள் 26ஆம் தேதி கொடுக்காம ஏன் ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பீங்க நம்மளே கேட்போமா இல்லையா? அப்போ எதுக்கு இந்த ஆவணத்தை கொடுத்துக்கிட்டு எடுத்தா தானே சார்? அதுவும் அறக்க பறக்க போட்ட ரோடு, அப்போ தரம் குறைவாக இருக்குமா இல்லையா? நமக்கு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இந்த சந்தேகத்துக்கு நம்ம இருந்தால் தானே இல்லைன்றோம். கிணத்த காணங்கதை தான் இது கிட்டத்தட்ட. இப்போ நம்ம அந்த எம்புக்கெல்லாம் வாங்கி உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போல் அது ஏதோ ஒரு ஜோக்குக்கு பண்ண போய் இங்கே இல்லாத ரோட்டுக்கு ரோடு போட்டேன்ற டாக்குமெண்ட் இருக்கு, பேமெண்ட் போனேன்ற டாக்குமெண்ட் இருக்கு, அந்த ரோடு எங்கே? ரோட காணும். இப்போ அந்த ரோடை சம்மந்தமாக தான் இப்போ நமக்கு என்னென்னா, உடனடியாக ஏன் இது வரைக்கும் அந்த சங்கரானந்த இன்ஃப்ராவை நீங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணலை? ஒரு அமைச்சருடைய கடமை என்ன? மக்கள் பணம் சுரண்டப்பட்டிருக்கு, ஆதாரத்தோடு பார்த்துருக்கீங்க, ஒன்று எஃப்ஐஆருக்கு டைரக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அந்த காலகட்டத்தில் 163 ரூபா அந்த சர்க்கிளில் போடப்பட்ட டெண்டர் 163 கோடி, அதில் 110 கோடிக்கான டெண்டர் சங்கரானந்தம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பினாமியா இருப்பாரோ. 31 டெண்டருக்கு 25 டெண்டர் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சங்கரானந்த் அவர்களுக்கும் நெருங்கின நட்புன்றது நல்லாவே தெரியும். அவருக்கு மட்டும்தான் நட்புன்னா அவரும் இவரும் வேலு அவர்களுக்கும் நெருங்கிய நட்பில் இருந்திருக்கார் போல இருக்கு. இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லி தான் இதை பண்ணியிருக்காரு, வேலு இதுக்கு மேலே சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹைவே மினிஸ்டர் டிஎம்கே அவர் துறையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு தெரிய வந்திருக்கு. இதை ஒரு முன்னாள் அமைச்சருமே சொல்லியிருக்கிறாரு, ஆதாரங்களுமே இருக்குது. இவர் நெருங்கின நண்பர் தான், நடவடிக்கை தானே எடுத்துருக்கணும். கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஒரு பிளாக் லிஸ்ட் கூட பண்ணலைன்னா நீங்கள் என்ன ஃபேவர் வாங்குனீங்க? இல்லை ஒரு இது ஏன் முதலமைச்சர் அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்ணுக்கு போலையா, இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தார்? நாங்கள் ஏன் இதெல்லாம் இது பேசிக்கிட்டு, எங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது, ஒரு பிஆர் வீடியோ போடுவோம், அதில் தான் எங்கள் கவனம் இருக்கும். பிஆர் வீடியோ முதல்ல வரும், ஸ்கீம் வருதோ இல்லையோ, பிஆர் வீடியோ தான் எங்களுக்கு முக்கியம். இவர் பொதுவாகவே எல்லா துறைகள்லையுமே இந்த நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லலை, பதில் சொல்லியிருக்க வேண்டிய தேவை இருக்குது, அப்போவே இருந்தது. ஆனால் வேலு அவர்கள் என்ன பண்ணார்? ஒரு ஸ்டண்ட்டை போட்டார், நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சரி சஸ்பெண்ட் பண்ணிங்க சார், என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அவங்க பணிப்பலன்கள்னா ஓய்வாயிருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கல்ல, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்களா, பிளாக் லிஸ்ட் பண்ணிங்களா? பண்ணவே இல்லைல்ல, அது பெரிய பிரச்சனை. நமக்கு இப்போ என்ன கேள்வினா, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இதே ஹைவே டிவிஷனில் இருந்தக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் டிவிஷனில் இருந்த ஆட்கள் தான் அங்கே இருந்தாங்க. என்ன ஆவணத்தை ஓவர் ரைட் பண்ணியிருக்கீங்க? நமக்கு சந்தேகம் வருமா? வரும். ஏற்கனவே போடாத ரோடுக்கு பணம் கொடுத்த ஆட்களாச்சே, இப்போ ஆவணங்களை திருத்திருந்தா நம்ம ஏன் உடனடியாக நடவடிக்கை கேட்குறோம்? ஆவணங்களை திருத்திருந்தா உங்களுக்கு ஜியோ டேக்கோட ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஃபோட்டோ கொடுக்கணுன்னு இருக்குது, ரோடு சாம்பிள் எடுத்து ரிப்போர்ட்டை வாங்கி அட்டாச் பண்ணி தான் பேமெண்ட்டே ரிலீஸ் பண்ணணுன்னு இருக்குது. அப்போ இது எதுவுமே இல்லாமல் ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? குவாலிட்டி செக்கு கூட இல்லைன்னா, சாம்பிளோடைய ரிப்போர்ட்டே உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏன் சார் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? அவ்வளோ பெரிய தப்பு சார் இது. இதை தான் நம்ம என்ன கேட்கணும்னா, நீங்கள் உங்களை ரெக்கவரி பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நாளாக இருக்குது, அதில் விலாவாரியாக குறிப்பிட்டிருக்கு. நம்ம இந்த கூடுதல் ஆதாரத்தோட 22 அக்டோபரும் புகார் அனுப்புகிறோம். அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி இறையன்பா ஏஎஸ் உட்பட ஹைவே உட்பட எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கோம். அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க டிவிஎஸ்ஸே அவங்க நம்பலை.
அவங்களே நம்பல. அவங்க டிவிஎஸ்ஐவே அவங்க நம்பல. ரைட். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே தானே இப்போ டிவிஎஸ்ஐ ஆமா. இருந்தது. ஆமா. ஏப்பா நான் இவ்வளோ பிரச்சனை ஆயிருச்சு, நான் ஒரு எஃப்ஐஆர் போடுறேன், நீ விசாரிச்சு கொடு. ஒருவேளை இந்த ஆவணங்கள்லாம் உண்மையை சொல்லிருச்சுன்னா சிக்கல் வரும். அதனால அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ விஜய் தலைமையிலான தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் முதல் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம கொடுத்த புகாரில் ஒரு முதல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வேகமாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. ஏற்கனவே அவங்க 3-4 வருஷம் அந்த ஆவணங்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் அந்த ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இடங்களில் சிக்கும். இப்போ எப்படி சிக்கும் அப்படின்னா, இந்த சாம்பிள் ரிப்போர்ட், ஒவ்வொரு ரோடுகளுக்குமான சாம்பிள் ரிப்போர்ட் லட்சக்கணக்கில் இல்லைங்க, கோடிக்கணக்கான ரூபா. அப்போ சாம்பிள் ரிப்போர்ட் இல்லாமல் நீங்கள் கொடுக்க முடியாது. அதை பிடிச்சி கேட்க முடியும். எம்புக்கில் நீங்கள் ஏப்ரலில் உட்காந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க, மார்ச் மாதத்தில் நடந்த கையெழுத்து போட தவறு. அது ரொம்ப பெரிய மோசடி. மோசடி. எம்புக்கு வந்து ஒரு டெண்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆவணம், ப்ரியாரிட்டி ஆவணம். இன்ஃபேக்ட் இது ஃபோர்ஜரியிலே வருமா சார்? ஆமாம். அதனால தான் அந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா, போட்டிருக்க செக்ஷனே உங்களுக்கு தெரியுமே. 420, 409, 109, 468, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13(1), 12 போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, திட்டமிட்டு ஏமாற்றியது. ஆவணங்களை ஏமாத்தினது. திட்டமிட்டு ஆவணங்களை நீங்கள் ஃபோர்ஜரியாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற செக்ஷனோட தான் அவங்க குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. போதுமான ஆதாரங்கள் நம்மளும் கொடுத்துருக்கோம். சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் தெரியவும் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் விரைவாக தண்டனை வாங்கி தரணுன்றதான் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே சார், எனக்கு இதில் இன்னொரு டவுட் இருக்குது சார். இப்போ இதெல்லாம் வந்து கரூரில் மட்டும் தான் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நமக்கு இப்போ இதே வேலு அவர்களுடைய மாவட்டமான திருவண்ணாமலையில் தென்பண்ணையாறில் ஒரு தண்டராம்பட்டு, இவரோட தண்டராம்பட்டு வேலு ஒரு பாலம் கட்டுறதை பார்த்துருப்பீங்க. இந்த செங்கல் புயலில் அடிச்சுட்டு போயிடுச்சு. கட்டின குறுகிய காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதங்களுக்குள்ள ஒரு பாலமே போகுதுன்னா என்ன தரமோட கட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்பாக இருந்த பாலம் அப்படியே இருக்குது, அதுக்கு பின்பாக இருந்த பாலமும் அப்படியே இருக்குது. ஒன்று அதிக அளவிலான தண்ணி வந்திருக்குன்னா அதுக்கு முன்பாக இருந்த பாலத்தில் முதல் தாக்குதல் நடந்திருக்கணும். அதனுடைய தொடர்ச்சி அது ஒருவேளை அது விழுந்துருச்சு, அதனுடைய மொத்த ஃபோர்ஸிங் வந்துருச்சு விழுந்திருக்குனாலும் சொல்லலாம். அதுவும் இல்லை. அதே போல் இவங்க கட்டப்பட்ட டிசைனிங் இட் செல்ஃப் இட்ஸ் ராங் அப்படின்றாங்க. தெரிந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அது ஒரு வளைவான இடத்துல கட்டியிருக்கீங்க, அது ஒரு ராங் டைரக்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் வந்து அதுக்கான கால இடைவெளியோட ஒரு இடத்துல கட்ட வேண்டியது, இது தள்ளி கட்டப்பட்டிருக்கு, யாருக்கும் அது ஃபேவர் பண்ணுறதுக்காக அப்படின்றாங்க. அப்போ ஒன்று டிசைனிங்லேயே அதை வச்சுருந்த இடத்துலேயே ஒரு பிளான் தவறு இருக்குது. ரெண்டாவது என்ன பிரச்சனைனா, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் அதுக்கு கிடச்சிருது. 10-12 கோடிக்கு அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கிடச்சிருது. பட் எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்த்தா அதுக்கு ஈக்குவலாக இல்லை, கம்மியாக இருக்குது. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் 12 கோடி கிடச்சிருச்சு, இத்தனை கோடிக்கு வந்துருச்சு, அப்போ நம்ம இதை திரும்ப சொன்னோம்னா திரும்பவும் டெண்டர் ப்ராசஸ் போய் பெரிய வேலை. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாலத்தினுடைய சைடில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம அழகுபடுத்துகிறோம், மெருகூட்டுறோம், இம்ப்ரவைஸ் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற டெண்டர்கள்லாம் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. டெண்டர்கள்லேயே பேட்ச் ஒர்க். இதுலேயே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலை கவர்மெண்ட், அதான் என் கேள்வியாக இருக்குது. நமக்கு என்ன கேள்வினா, இதை கட்டும்போது அதான் இந்த தவறுகள்லாம் யாருக்கு வெளில தெரிய போகுது. இப்போ அந்த பாலம் விழுற வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல. இது செய்திகளில் உங்களை போன்ற ஊடகங்கள் அது வெளிப்படுத்துகிறாங்க. இது கட்டி திறக்கப்பட்ட சில மாதங்கள்லேயே இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு செய்தியான உடனே நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த எங்கேருந்து எங்கே இருக்கக்கூடிய பாலம், எந்தெந்த ஊர்கள் அதை சார்ந்திருக்கு, மக்களோட கோரிக்கை அங்கே என்னவா இருந்தது, இந்த விவரங்களை பார்க்குறோம். அப்போ அந்த டெண்டர் ஆவணங்களை பார்க்குறோம், அது சம்மந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் புகார் கொடுத்துருக்கோம். இது தரமோட தான் கட்டியிருக்காங்களா, பிளானிங்லேயே ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த விவரங்கள்லாம் தெரிய வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அளவுக்கு அதிகமான தண்ணி வந்துருச்சு, அப்போ அதுக்கு முன்னால் இருந்த பாலம் அது உருப்படியாக இருக்குல்ல, அது உடஞ்சிருக்கணும், அது உருப்படியாக இருக்குல்ல. அப்போது நீங்கள் போதிய ஆழம் தோண்டி இருக்கீங்களா, போதிய டெப்த்து தோண்டி இருக்கீங்களா, நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இல்லை. ஏன்னா நல்லா தான் தெரியுதே, பொழந்துக்கிட்டு நீங்கள் விழுந்த உடனே அந்த ஃபவுண்டேஷனே வெளியில் பல்ல காய்ச்சிட்டு வெளில நின்றுட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் போதிய ஃபவுண்டேஷன் போடல அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இல்லையா? தரத்தோடு கட்டியிருந்தீங்கன்னா எப்படி அதை விழுவுறதுக்கு வாய்ப்பு. அப்போது இதெல்லாம் பாதிக்கப்பட்டது அந்த மக்கள். ஒருவேளை அது ஒரு நார்மல் சமயமாக இருந்து வாகனங்களில் மக்கள் போயிருந்தாங்கன்னா யார் உயிர் பலியாக இருக்கும்? யார் பதில் சொல்லுவாங்க? கண்டிப்பாக எல்லாருக்குமே உயிர் பலியாச்சுன்னா அரசு சார்பாக ஒரு நிவாரணம் கொடுத்து சரி பண்ணிடலான்ற எண்ணத்திலே இருந்திருக்காங்களா? இவங்க தான் அதான் தற்கொலை சொல்லப்போனால் அந்த கள்ள சாராயம் இதே கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவங்களுக்கு தொகை கொடுத்ததை பார்த்தோம்.
அதே இங்கே இறந்து போனவங்களுக்கு இவங்க தொகை கொடுத்த வேறு வித்தியாசத்தையுமே பார்க்குறோங்க. அப்போது இப்படியாப்பட்ட அரசு அவங்க இறந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவோம்? நாங்கள் என்ன பண்ண முடியும்? புயல் வந்தது, சரிஞ்சிருச்சு, 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்து சரி பண்ணிட வேண்டியது தான். நடக்கக்கூடாது. இவங்க உறவினர்கள் சார்ந்து யாருக்காவது ஒன்று நடந்து இந்த இழப்பீடு கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக வரும். நம்ம கேள்வி வருமா? அது அப்போது உங்களை சார்ந்து ஏதாவது நடந்தால் மட்டும்தான் மக்களோட உயிர் உங்களுக்கு, ஆமாம் எனக்கு காயமாயிருச்சு, எனக்கு வலிக்குது, அப்போ அவங்களுக்கும் இப்படி தான் வலிக்கும்னு உணர்வீங்களா? ஒரு அமைச்சர் எதுக்கு இருக்கிறார்? இது சம்பந்தமாக ஒரு ஹைவே அமைச்சர் அவருடைய மாவட்டம் தானே, எப்போ என் ஊரில் எப்படிப்பா விழுந்திருக்கு, எனக்கு இது ஒரு அவமானம் அப்படின்னு என்ன பண்ணணும்? நடவடிக்கை எடுத்துருக்கணும். டிபார்ட்மெண்ட் என்கொயரி இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணலை? ஏன் சொல்லலை? எல்லாத்துலேயும் அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல சார். இப்படி பார்ட்டி ஃபண்ட் அதிகமாக வாங்குறதுனால அதை வந்து தரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் ஒரு 10 ரூபா கேட்குறீங்க, எனக்கு ஒரு வேலை தர்றீங்க, நான் 100 ரூபா நான் ஒரு டெண்டர் எடுக்கிறேன், நீங்கள் எனக்கு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதில் நான் என்ன பண்ணுறேன்? ஒன்று 100 ரூபாயிலேருந்து 10 ரூபா கொடுப்பேன், இல்லைனா பில்லில் என்ன பண்ணுவேன்? 110 ரூபா வச்சு அந்த 10 ரூபாய் உங்களுக்கு தருவேன். 10 ரூபா கொடுத்துட்டு எப்பா நீ என்னப்பா கட்டியிருக்க அப்படின்னு என்னை கேட்க வருவீங்களா? வரவே மாட்டேன். எப்படி வருவீங்க? முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் எனக்கு வர வேண்டியது 10 ரூபா வந்துருச்சு. அங்கே என்ன பண்ணா என்ன? இதே தான் இவர் ஒரு அன்அக்கௌண்டபிலிட்டி விட்டு அந்த ஒப்பந்ததாரர் வெளியில் போயிடுறாரு. அப்போ அவரை பற்றி நீங்கள் எந்த ஆய்வும் செய்ய மாட்டீங்க. அதனால தானே அவர் எம்புக்கு நான் வாங்கிட்டேன், நீங்கள் உங்கள் பங்கை வாங்கிட்டு கையெழுத்து போட்டுருங்க. எல்லாமே இப்படி தான் போயிட்டு இருக்கா சார். இந்த பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயத்தில் இங்கே உறிஞ்சிட்டு மக்கள் எப்படி போனான்ற மாதிரி அந்த கான்செப்டில் தான் அமைச்சர்கள் இருந்திருக்காங்களா? பார்ட்டி ஃபண்டு வெளியில், சிஸ்டத்துக்கு வெளியில். இது இல்லாமல் ஒவ்வொரு கிரேடு வைஸும் ஒரு பர்சன்டேஜ் போனதா ஏற்கனவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து 0.2%, மேலே 0.5, அதுக்கு மேலே 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 5, ஏற்கனவே நிறைய பிரேக்கப்ஸ் வெளில வந்திருக்கு. 10ஆவதுக்கு இடி என்ன சொன்னுச்சு? பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையே கொடுத்தாங்க. தமிழ்நாடு டிஜிபியாக இருந்தவங்க அவங்களுக்கு அறிக்கையே கொடுத்தாங்க. அதை எங்கேயாவது திமுக அரசு மறுத்து சொன்னுச்சா? இது எப்படிப்பா பார்ட்டி ஃபண்டுன்னு எங்கள் ஆட்சி காலத்தில் எப்படிப்பா வரலாம்? நேருவுக்கு சப்பக்கட்டு கட்டுனாங்களே தவிர அப்படி நடந்திருக்காது, வேலை வாய்ப்புகள் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே தவிர பார்ட்டி ஃபண்டை பற்றி முதலமைச்சர் எங்கேயா வாய் திறந்தாரா? ஏன் திறக்கல? சட்டமன்றத்தில் பேசினாலே வெளியில் ஓட்டாங்க. அதை பற்றி கேட்கலாம். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, பார்ட்டி ஃபண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் துறை ரீதியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி நிறைய ஒப்பந்ததாரர்கள் சொல்கிறத பார்க்கணும். ஏன் இது சம்மந்தமான விசாரணை நீங்கள் அப்பயே துவங்கலை? நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கலைன்னா ஏன் பார்ட்டி ஃபண்டுன்னு எனக்குள்ளே இப்படி எப்படி சொல்ல முடியும்? இது சம்மந்தமாக நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, போடாமல் போங்க, நான் ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணுறேன். இதை யார் செஞ்சிருக்கணும்? முதலமைச்சர் செஞ்சுருக்கணுமா இல்லையா? பார்ட்டி ஃபண்டு சொல்லியிருக்கணும். பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்காங்கன்றது யார் பொறுப்பு சொல்லணும்? அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ அவன் திமுக ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது இந்தியா பேசியிருக்கிறாரு. வாய்ப்பே இல்லை. இது இப்போது பார்ட்டி ஃபண்டு ஒரு பக்கம், பார்ட்டி ஃபண்டு முழுசாக பார்ட்டிக்கு தான் போதா இல்லையான்றது அதை தான் கேட்கணும் சார். எந்த மாதிரி போகுது சார்? யாரெல்லாம் அதில் இருக்கா சார்? அதில் எப்படி போகும் அந்த பார்ட்டி ஃபண்டுன்றது? கேள்விப்படுறது நிறைய கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம். பட் ஆனால் வாங்குறப்போ 10%, 20%ல் நேரடியாக கட்சிக்கு போதா, இல்லை வேறு ஏதாவது வகையில் போதா, இல்லை அவங்கக்குள்ளேயே அங்கேயே மாவட்டத்துக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்களா, அதில் ஒரு போர்ஷன் மேலே போகுதா அப்படின்னு ஃபர்தர் விசாரணையில் நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே பார்ட்டி ஃபண்டை பற்றி நிறைய செய்திகள் வெளில வந்திருக்கு. ஒப்பந்ததாரர்கள், அப்போ இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் சரி, இப்போ இந்த இபியோடைய பிரச்சனைக்கு பிறகு ஒப்பந்ததாரர்கள் எங்கள்கிட்ட வாங்கினாங்க, இத்தனை பர்சன்டேஜ் இவங்கவுங்க வாங்கினாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இது சம்மந்தமான வெளிப்படையாக எதிர்கொள்ளலை? ஒரு மானசீகமாக பொறுப்பு இருக்குல்ல, எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் கவலை இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கிறது எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? ஒரு சாமானியன் உட்காந்துருக்கலாம், ஒரு அமைச்சர் எப்படி உட்கார முடியும்? ஒரு முதலமைச்சர் எப்படி உட்கார முடியும்? இப்போ பார்ட்டி ஃபண்டு ஒரு பக்கம், இங்கே அமைச்சருக்கு ஒரு பக்கம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், பார்ட்டி ஃபண்டு ஒரு பக்கம் 10%, அமைச்சருக்கு ஒரு 10%, அப்புறம் வேறு வேறு நிலை ஆட்கள் சம்மந்தமாக ஒரு 10% அப்படின்னா 30%. 100 ரூபா பொருளை 30 ரூபாய் எடுத்துகிட்டு மீதி 70 ரூபாயில் அவன் ஒப்பந்ததாரர் அவனுக்கான ப்ராஃபிட் ஒரு 10% வைக்கிறான்னா பொருளோட ஒர்த்து 60% வேலை செய்வீங்க. இதை ஊழியர்களுக்கு நீங்கள் சேலரி தரணும், அதில் ஒரு 5%, 10% விட்டுருங்க. அப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் டெண்டர் போடுறீங்க அப்படின்னா கிரவுண்டில் எவ்வளோக்கு வேலை நடந்திருக்கும்? 50 ரூபா தான் நடக்கும். 50 ரூபாய்க்கு வேலை நடந்திருக்கும். இப்போ தரம் குறைஞ்சிருக்குமா இல்லையா? அப்போ அதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும்? இருக்காது. ஹைவே 15 வருஷத்துக்கு பில்ட் அண்ட் மெயின்டெனன்ஸில் இருக்குது. நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறீங்க. சரி. இப்போ 50 ரூபாய்க்கு ஒரு தார் சாலைக்கு இப்போ போடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதோட ஸ்டெபிலிட்டி நாளைக்கு செக் பண்ணும்போது அது 15 வருஷத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஜினியர் நாளைக்கு கொடுப்பார்ல சார், அதுலேயே தெரிஞ்சிடும்ல சார் இதில் வந்து. அதனால தான் ஆளுக்கு 0.2, 0.3, 0.5
அது ரோடு போட்டு இத்தனை வருஷம் ஆகுதுன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியுங்க, அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் திரும்பவும் பேட்ச் ஒர்க், இம்ப்ரவைஸ், டெவலப்மெண்ட். நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போட மாட்டீங்க. நான் ரோடு அப்படிலாம் நான் வந்து அதில் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரோடு லேடுக்குன்னு போடுறது ரோடு டெண்டர் ஒன்று போடுறாங்க. அதுக்கு பிறகு இம்ப்ரவைஸ்னு போட்டு அதே வேலையை உள்ளார தூக்கி போட்டு 90% வேலைகளை போட்டு செய்கிற டெண்டருமே பார்க்குறோம். இப்போ பார்த்துருவோம், இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு அபாண்டன் ரோடை வைடனிங் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அபாண்டன் ரோடை அப்போ ஏற்கனவே ரோடு இருக்குது, நீங்கள் அங்கே என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும்தானே செய்யணும். பேட்ச் ஒர்க்குன்னா அந்த வேலையை மட்டும்தானே செய்யணும். நீங்கள் இத்தனை கிலோமீட்டருக்கு உள்ளதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, ரோடு போடுறதுக்கான இது கொடுக்குறாங்க. நமக்கு கேள்வியாக தான் வருது. இந்த கொடுக்குற ஸ்பெக்கில் ஒன்று நீங்கள் ரோடு போடுறது நம்ம சென்னையிலே நிரூபிச்சிருக்கோம்ல. இப்போ மில்லிங் போடுறதுக்கு ஒரு டெண்டரில் அதில் 50 காசு மில்லிங் பண்ணுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு 50 காசு. நான் மில்லிங் பண்ணால் தானே 50 காசு, மில்லிங்கே பண்ணாமல் ரோடு மட்டும் போட்டேன்னா 50 காசுமே எனக்கு லாபம். இப்போ சென்னை கார்பரேஷனில் சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன தெரியல சொன்னாங்க, சார் நாங்கள் என்ன பண்ணுறோம், இனிமேல் வந்து மில்லிங் பண்ணுறதுக்கு நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அடுத்த டெண்டரில் எப்படி தெரியுங்களா நடந்தது, மில்லிங் பண்ணுறதுக்கு 10 காசு, ரோடு போடுறதுக்கு 90 காசு. இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் ரோடு அவங்க மில்லிங் பண்ணலை, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 10 காசை பிடிச்சிட்டோம், 90 காசு தான் சார் பே பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? புரியுது. அப்போ திரும்பவும் நீங்கள் இதையும் கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணோம். ரோடு போடுறதில்ல. இப்போ என்ன பண்ணாங்க, ரோடை வந்து சார் ரோடை மில்லிங்கும் பண்ணுறோம், ரோடை போடுறோம், இப்போ நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். ரோடை போட்டால் தானே மில்லிங் பண்ணணும், அங்கங்கே பேட்ச் ஒர்க்கு சார், இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம், இன்னும் நாங்கள் வந்து அழகுபடுத்துகிறோம் சார். அதாவது நூதன முறையில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுறாங்கல்ல சார். இது போல் பல்வகையில் நம்ம இன்னொரு போர்ஷன் சொல்ல விட்டுட்டேன். இந்த 50 ரூபா சொல்கிறேன் இல்லைங்களா, 50 ரூபா 1 ரூபா வந்துச்சு இல்லை, 100 ரூபா வந்துச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கட்சிக்கு 18%, இவருக்கு ஒரு 15%, அப்புறம் வேறு நபர்கள் கொடுக்கணும். அப்போ 50 ரூபா பொருளோட வேல்யூவை இது எல்லாமும் கழிச்சா எனக்கு 50 ரூபா தான் கிடைக்குதுன்னா, நான் அமௌண்ட்டை இந்த சைடு தள்ளிட்டு வரேன், 130 ரூபா ஆக்கிடுறேன். ஓகே, அந்த சைடு புரியுது. இப்போ எஸ்டிமேட்டோட வேல்யூ என்ன பண்ணுறேன், 130 ரூபா. இப்போ எப்படி போனாலும் 20%. அப்போ எல்லாமும் நம்ம பணம் தான். எஸ்டிமேஷனில் அதிகமாக்குறேன், எஸ்டிமேட் அதிகமாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இது போல் பல்வேறு வகைகளில் அங்கே தொடர்ந்து இந்த டெண்டர் ஆஸ்பெக்டில் முறைகேடுகள் நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சொல்கிறாரு. இது வந்து எல்லாம் சப்பக்கட்டு தானே, இது அப்போ கிளியர். ஒரு முன்னாள் அமைச்சர்கிட்ட வேறு என்னங்க எதிர்பார்க்க முடியும். ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஓகே அப்படின்னு அவர் சொல்ல முடியும். ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, இல்லை எனக்கு தண்டனை கொடுங்க, இல்லை நான் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறேன், எப்படி சொல்லுவாங்க? உண்மையாகவே நம்ம எதிர்பார்க்குறது அதுதான். ஆனால் எப்படி சொல்ல முடியும்? இது பழிவாங்கும் நடவடிக்கை. ஆமாம், தாவேகா வந்து ஒரு 20 வருஷமாக வந்துட்டாங்க, இப்போ அவங்க ஆட்சிக்கு இனிமே அது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க தாவேகா தான் அதை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது இந்த ஆதாரங்கள் சொல்லுது. நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஒரு இயக்கமாக நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணலை? நீங்கள் ரோடு நீங்கள் தரம் பார்த்து தானே பேமெண்ட் ரிலீஸ் பண்ணீங்க, சாம்பிள் ரிப்போர்ட்டை வெளியிடுங்க சார். இதே திருவண்ணாமலையில் டக்குன்னு பேர் ஞாபகம் வரல, ஒரு கிராமத்தில் இதே ரோடு போட்டு அந்த ரோடுக்கான சாம்பிள் ரிப்போர்ட்டை நம்ம வாங்கியிருக்கோம். 80 பக்கம் நம்மளே வெளியிட்டிருக்கோம். சாம்பிள் ரிப்போர்ட் நான் தரட்டுங்களா சார்? சாம்பிள் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா, பிட்டுமினஸ் ரிப்போர்ட்டு தனியாக இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட்டில் பிட்டுமினஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கணும், ரோடுக்கான சாம்பிள் ரிப்போர்ட் வாங்கணும், தரம் சான்றிதழ்கள் வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அப்ரூவ் வேண்டியே பண்ணணும். நான் வேணால் மாடல் காமிக்கிறேன் சார், நீங்கள் அந்த ரோட்டுக்கு ரிப்போர்ட் வாங்கி கொடுங்க சார். நீங்கள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வரீங்களே, உங்களுக்கு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்லாம் எதுவும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலையா சார்? அப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம முயற்சி பண்ணுவாங்க, நம்ம யார்ட்டையும் பேசுகிறது இல்லை. இப்போ இது போல் ஏதாவது ஒரு வெளியிடும் போது அந்த துறை சார்ந்தவர்கள் நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில பத்திரிகையாளர்கள் வழியாக வருவாங்க, சில நண்பர்கள் வழியாலாம் வருவாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் பேசணும். உங்களை கவனிக்கிறோம்னு சொல்லுவாங்களா? பார்க்கணும்பாங்க, பேசணும்பாங்க, இது சம்மந்தமாக பேசணும்பாங்க. ஒரு ஜென்ரலாக பேசுகிறதுக்கு இது போல் என்னட்ட ஒரு தகவல் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை இது போல் நான் ஒரு தவறு நடந்திருக்குன்னு பார்த்துருக்கேன் சார், அதை சொல்கிறதுக்கு வருவாங்க. அப்போ நம்ம என்ன கேட்போம்னா, எது சம்மந்தமாக பார்க்க வரீங்க? இல்லை சார் நீங்கள் கொடுத்தீங்களா புகார் இல்லையா? ஆமாம் புகார், அதில் வந்து சில விளக்கங்கள் இருக்குங்கம்மா, அந்த விளக்கங்கள் நீங்கள் அரசுக்கு அனுப்புங்க, எங்களுக்கு வேணாம். இல்லை சார் நீங்கள் வேற ஒரு இல்லைங்க, அதை நீங்கள் அரசுக்கு அனுப்புங்க, நீங்கள் யாருங்க? இல்லை அவங்க பேச சொன்னாங்க, இல்லை நீங்கள் அது எங்கள்கிட்ட வர வேணும், இது சம்மந்தமாக இதுவே கடைசியாகிட்டு எங்களை பேசாதீங்க அப்படி சொல்லி முடிச்சிருவீங்க. நம்ம இதுவரைக்கும் தொடர்பு கொண்ட நபர்களுக்கெல்லாம் எங்கேயுமே பேசுகிறதும் இல்லை, எங்கேயுமே சந்தித்ததும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.